அவங்களுடைய இமேஜ் எவ்வளோ பெரிய இமேஜ், அவங்க வந்து அவங்கள பார்த்தாலே பேசினாலே பயப்படுற ஒரு காலத்தில் அவர் பாட்டு போகிற போக்கில் தட்டி எறிஞ்சிட்டு போயிட்டே இருந்தார். ஸோ அது வந்து பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. அது இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த படத்தில் வர்ற நீலாம்பரி கேரக்டர் அவங்க தான் அவர் இன்னைக்கு வேணா மறுக்கலாம், ஆனால் அன்னைக்கு எல்லாருமே அப்படி நினச்சி தான் அந்த படத்தை பார்த்தாங்க. அதனால தான் அது அவ்வளோ பெரிய ஹிட்டு. இந்த படத்தில் வந்து இந்த படம் குறித்து அவர் பேசின அந்த வீடியோவில் அவர் சொல்கிறாரு, அவங்களுக்கே அப்படி ஒரு டவுட் இருந்திருக்கும் போல இருக்குது, படத்தை பார்க்கணுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அனுப்பிச்சோம். அதுக்கப்புறம் அவங்க பாராட்டினதை நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். பட் அவங்களை மனதில் வைத்து நாங்கள் எடுக்கலைங்கிற ஒரு பிம்பத்தை அவர் கிரியேட் பண்ணுறாரு. பட் அப்படி இல்லை, அவங்கள மனசில் வச்சு எடுத்ததாக தான் கே.எஸ். ரவிக்குமாரே ஒரு காலத்தில் சொன்னார். ஆமாம் ஆமாம், இன்னைக்கு வந்து அவங்க இறந்துட்டாங்க, நம்ம அப்படி ஒரு பழியை, அதாவது ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய ஆத்மாவுக்கு நம்ம வந்து எதிராக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஸோ அதனால் அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு அவர் கடந்து போகிறார்.